ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வரும் சட்டசபை தேர்தலில் வென்று தொடர்ந்து 2வது முறை ஆட்சி அமைக்க திமுக பல வியூகங்களை வகுத்து வருகிறது. இதற்காக பகுத்தறிவு, மூட நம்பிக்கை ஒழிப்பு என கொள்கை பேசும் திமுக தங்களுக்கென்று வரும் காரியங்களை சென்டிமெண்ட் பார்த்தே செய்கிறது. உதாரணத்திற்கு சட்டசபை கூட்டங்களை எடுத்துக்கொள்வோம். கடந்த ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமையில் சட்டசபை கூட்டம் துவங்கியது. திங்கட்கிழமையே கூட்டத்தை துவங்கியிருக்கலாமே என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் 19ஆம் தேதியான திங்கட்கிழமை பிரதமை தேதி நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள். இன்று நல்ல செயல்களை துவங்கும் வழக்கம் இல்லை. அதனால் மறுநாளான செவ்வாய்க்கிழமையில் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தை திமுக துவங்கியது. இப்போது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய ஏதுவாக மீண்டும் சட்டசபை கூட்டத்தை கூட்டுவதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். அதன்படி வருகிற 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சட்டசபை கூட்டம் துவங்குகிறது. மீண்டும் திங்கட்கிழமையே கூட்டத்தை கூட்டலாமே, ஏன் செவ்வாய்க்கிழமை என்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை அமாவாசை நாளை கணக்கிட்டே பட்ஜெட் கூட்டத்தொடரை திமுக துவங்குகிறது. இந்த சென்டிமெண்ட் கை கொடுக்கும் என்பது திமுகவின் பலத்த நம்பிக்கையாம். சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் இடைக்கால பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பும் பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் மக்களை கவரும் வகையில் முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிடப் போகிறாராம். எது எப்படி நடந்தாலும் இந்த கூட்டத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்கின்றனர். காரணம், 5 ஆண்டு ஆட்சியில் நிறைவேற்றிய திட்டங்களை ஆளுங்கட்சி பட்டியலிடும். அதே நேரம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படாதது, சத்துணவு, அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி செயலர்கள் என பல தரப்பினர் நடத்தி வரும் போராட்டங்கள் போன்றவை குறித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பும். எனவே சட்டசபை விவாதத்தில் சூடு பறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.